என்ன கையில பணமெல்லாம் வச்சிருக்கா? வா 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 கொண்டு வா. யார் அவரு? என் டிரைவர். வா வா வா. பூரா பணத்தையும் நீயே வச்சுக்க. நான் போய் காபி சாப்பிட்டு வரேன். சந்தோஷம் தானே? மாட்டியா என் வாடகை பணம் வரட்டா? மாறாது. இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? சரவணா டிகோட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அவங்க வீடியோவை பார்க்கலாம். அது சரியா ஜூலை 7, 2016 டெல்லி துவாரகால இருக்கிற செக்டர் 19 அபார்ட்மெண்ட். அன்னைக்கு காலையில டைம் ஒரு 11 மணி இருக்கும். இந்தியாவுடைய மோஸ்ட் ஃபேமஸான பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் கௌரவ் திவாரி குளிக்கிறதுக்காக பாத்ரூம் குள்ள போறாரு. பட் அப்படி போனவரு ரொம்ப நேரம் ஆகியுமே வெளியே வரவே இல்லை. அவருடைய ஒய்ஃபான ஆர்யா பதட்டத்துல கதவை தட்டுறாங்க. பட் உள்ள இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட இல்ல. ஒரு கட்டத்துல பயந்து போய் கதவை செக் பண்றாங்க. பட் பாத்ரூம் கதவு உள்பக்கமா லாக் ஆயிருக்கு. அப்படி அவங்க செக் பண்ணிட்டு இருந்த அந்த நேரம் பாத்ரூம்குள்ள இருந்து ஒரு கனமான பொருள் தரையில கீழே விழுகிற மாதிரியான ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. சோ பயந்து போனவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கத்தி கூப்பிட்டு கதவை உடைக்கிறாங்க. அப்படி உடைச்சு உள்ள போய் பார்க்கும் பொழுது அங்க கௌரவ் திவாரி பாத்ரூமுடைய தரையில விழுந்து கிடக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய கழுத்தை சுத்தி ஒரு கருப்பு கலர்ல தழும்பு மாதிரி இருந்திருக்கு. அது பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யாரோ ஒரு கயிறாலேயோ இல்ல கையாலேயோ கழுத்தை பயங்கரமா இறுக்கி நெரிச்ச மாதிரியான ஒரு ஆழமான அடையாளம். எஸ், இந்தியாவுடைய ரொம்பவே ஃபேமஸான பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டரான கௌரவ் திவாரி பாத்ரூம்குள்ள ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸா மாத்த போற ஒரு முக்கியமான விஷயமும் இருந்துச்சு. ஆனா அதுதான் அந்த பாத்ரூம் உள்பக்கமா பூட்டப்பட்டிருந்தது. எஸ், அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே வந்து பாத்ரூமுடைய கதவை உடைச்சுதான் உள்ள போயிருக்காங்க. அப்படி உள்ள போய் பார்க்கும் பொழுது அந்த பாத்ரூம்குள்ள கௌரவ தவிர வேற யாருமே இல்ல. பட் அவருடைய கழுத்துல அந்த கருப்பு கலர்ல ஒரு மார்க் மட்டும் இருந்திருக்கு. விச் மீன்ஸ் யாரோ இல்ல ஏதோ ஒண்ணு அவருடைய கழுத்தை நெரிச்சிருக்கணும். ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கௌரவ் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்ன துரத்துது ஆர்யா, என்னால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த பாத்ரூம்குள்ள கௌரவ் திவாரிக்கு என்னதான் ஆச்சு? இந்த உலகமே பார்த்து ஷாக் ஆகுற பல விஷயங்களை பண்ண கௌரவ் திவாரிக்கு அந்த பாத்ரூம்ல நடந்த மர்மம் என்ன? ரொம்பவே வியர்டான, போன் சில்லிங்கான, கன்ஃபியூஸான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். அண்ட் பல நாட்களா ஒரு கோஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எஸ்டி கேட்டுட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த கேஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இருக்கு இவர்தானா? நம்மள நிறைய பேருக்கு கௌரவ் திவாரிய ஒரு கோஸ்ட் ஹண்டரா தான் தெரியும். பட் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பையன் மாதிரி தான் இருந்துச்சு. 1984ல பீகார்ல பிறந்த கௌரவ் ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு 2007ல அமெரிக்காவுக்கு பறக்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு பிளைட் அகாடமியில சேர்ந்து தன்னுடைய ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி அங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தப்ப கௌரவ் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஷேர்டு அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காரு. ஆரம்பத்துல எல்லாமே ரொம்ப சுமூகமா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் கொஞ்ச நாட்கள்லயே அந்த அபார்ட்மெண்ட்ல சில விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ நடக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்கறது, ரூம்ல இருக்கிற பொருட்கள் தானா கீழே விழுகிறது அப்படின்னு அந்த இடமே ஒரு மாதிரியான அமானுஷ்யமா மாற ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற மத்த பசங்க எல்லாமே பயந்து போய் அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஆனா கௌரவ் மட்டும் அங்கேயே இருந்தாரு. மத்தவங்களுக்கு அது பயமா தெரிஞ்ச விஷயம் கௌரவுக்கு அது ஒரு பெரிய தேடலா மாறுச்சு. இது என்ன இப்படி சவுண்ட் கேக்குது, எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னு அதோட பின்னணிய தேட ஆரம்பிச்சாரு. பைலட் ஆகிறதுக்காக போன மனுஷன் அந்த அபார்ட்மெண்ட்ல நடந்த விஷயங்களால தன்னுடைய மொத்த கெரியரையே அப்படியே மாத்திக்கிட்டாரு. எஸ், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பேரானார்மல் இன்வெஸ்டிகேஷன் கோர்ஸ்ல சேர்ந்து சயின்டிபிக்கா இதை எப்படி அணுகணும் அப்படின்னு அவர் கத்துக்கிட்டாரு. அப்படி எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு ஒரு சர்டிஃபைடு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டரா இந்தியாவுக்கு அவர் திரும்பும் போது அவருடைய கையில் இருந்தது பயம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய லட்சியம். இந்தியாவுக்கு வந்த
இருந்த கௌரவ் 2009ல இந்தியன் பேரானார்மல் சொசைட்டியை ஸ்டார்ட் பண்றாரு. பட் அந்த நேரத்துல பேய் பிசாசு அப்படின்னு பேசினாலே இங்க இருக்கிறவங்க ஒரு மாதிரி கேலியா தான் பார்த்தாங்க. பட் அதை பத்திலாம் கவலைப்படாம கௌரவ் தன்னுடைய ரிசர்ச்சை தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சாரு. அப்படி அவருடைய முதல் பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் எங்க தெரியுமா? ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பிணவரைக்குள்ள. அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு திரும்பும் பொழுது கௌரவுடைய கையில் இருந்தது வெறும் ஒரு சர்டிபிகேட் மட்டும் இல்ல, எதையும் துணிஞ்சு எதிர்கொள்ற அந்த ஒரு தைரியமும் தான். ஆனா அந்த தைரியத்தையே சோதிச்சு பார்க்குற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய சவால் அவருக்கு ஆஸ்திரேலியால காத்துட்டு இருந்துச்சு. அதுதான் இந்த உலகத்தையே உழுக்குன அந்த மோர்க் எக்ஸ்பெரிமெண்ட். இப்படிதான் இருக்குமா வீடியோ? சூப்பரா இருக்கும் போல இருக்கு. ஆஸ்திரேலியாவுடைய ஒரு ஃபேமஸான டிவி ஷோவுக்காக கௌரவ் ஒரு பிணவரைக்குள்ள, அதாவது ஒரு மார்ச்சரிக்குள்ள இருக்கிற அந்த பாடி வைக்கிற ட்ரேல 24 மணி நேரம் தனியா படுத்திருக்கணும். அவரை சுத்தியுமே வெறும் பிணங்கள் மட்டும்தான். அந்த பிணங்களுக்கு நடுவுல கௌரவ் திவாரி, எஸ், அவரையும் அந்த பிணங்கள் மாதிரி அந்த இரும்பு பெட்டிக்குள்ள வச்சு வெளியிருந்து லாக் பண்ணிட்டாங்க. உள்ள இருக்கிற கௌரவுடைய கையில ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் மட்டும்தான் இருக்கு. அப்படி அவர் அங்க இருக்கும் பொழுது இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்கும்போது அந்த இடத்துல இருந்த அமைதி ஒரு விசித்திரமான சத்தத்தை அவருக்கு பதிலா கொடுத்துச்சு. பல மணி நேரம் கழிச்சு அவர் வெளியில வந்து அந்த ரெக்கார்டரை செக் பண்ணி பார்க்கும்போதுதான் அவருடைய ரத்தமே உறைஞ்சு போற மாதிரியான 2 குரல்கள் அதுல பதிவாகி இருந்துச்சு. அதுல முதல் குரல் ரொம்பவே பலவீனமா ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்டுச்சு. பட் அதை விட பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஹெல்ப் மீ வாய்ஸுக்கு பதிலா இன்னொரு குரல் டு யூ திங்க் தே கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு கேலி பண்ற மாதிரி கேட்டிருக்கு. அந்த பிணவரைக்குள்ள இருந்த அந்த 2 ஆன்மாக்கள் யாரு? கௌரவ் எதை பார்த்து அங்க பயப்படாம இருந்தாரோ அதுவே அவருக்கு ஒரு பெரிய சவாலா மாற ஆரம்பிச்சது. பயமா இருக்கு. இந்த ஒரு ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறமா கௌரவ் திவாரியுடைய பேரு உலகம் முழுக்கவே பரவ ஆரம்பிச்சது. அந்த பிணவரையில கேட்ட குரல்கள் கௌரவ ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போனாலும் இந்தியால அவர் பார்த்த ஒரு கேஸ் இன்னைக்கு வரைக்குமே யாராலுமே நம்ப முடியாத ஒண்ணு. அதுதான் டெல்லியில் இருக்கிற கார்கர்டுமா கோர்ட் சம்பவம். ஆக்சுவலா அந்த கோர்ட்ல இருக்கிற லைப்ரரியில கம்ப்யூட்டர்கள் தானா ஆன் ஆகுறது, அங்க இருக்கிற ஃபைல்கள் எல்லாமே தானா கீழே விழுகிறது அப்படின்னு அந்த கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜுங்களே பயப்படுற அளவுக்கு அங்க விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இத அங்க உண்மையாவே பேய்கள் இருக்கா இல்ல இதெல்லாம் சும்மா ஏதாவது ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போன கௌரவ் அங்க இருக்கிற தியாகி அப்படிங்கிற ஒரு வாட்ச்மேன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த வாட்ச்மேனும் தினமுமே அங்க நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை அவர்கிட்ட டீடைல்டா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கௌரவும் அவருடைய டீமும் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணும்போது ஒரு வெள்ளை உருவம் அங்க அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்ப மறுநாள் காலையில அந்த கோர்ட்டுக்கு வேற ஒரு வாட்ச்மேன் வராரு. கௌரவ் அவர்கிட்ட போய் நேத்து நைட்டு தியாகி எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு, நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமே, அவர் எங்க அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்டுட்டு அந்த புது வாட்ச்மேன் சொன்ன ஒரு விஷயம் கௌரவுடைய உடம்பையே சிலிர்க்க வச்சது. நீங்க யார சொல்றீங்க? தியாகியவா? அவரு நேத்து நைட்டே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா கௌரவ் நைட்டு முழுக்கவே பேசிட்டு இருந்த அந்த தியாகி யாரு? தான் இறந்துட்டோம் அப்படின்னு தெரியாமலேயே ஒரு ஆவி கௌரவுக்கு உதவி பண்ணிட்டு இருந்துச்சா? அறிவியலை தேடி போன கௌரவுக்கு ஆன்மாக்கள்னா என்ன அப்படின்னு நேர்ல புரிய வச்ச கேஸ் அப்படின்னா அது இதுதான். பட் இந்த ஒரு கேஸுக்கு அப்புறமா தான் கௌரவ் ஒரு பெரிய தப்பு பண்ணாரு. அதுதான் ஏசியாவுடைய மோஸ்ட் ஹாண்டட் இடமான பாங்கர் கோட்டைக்கு போய் அவர் கொடுத்த அந்த சவால். அண்ட் இதுதான் அவருடைய வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா திருப்பி போட போகுது. ஆசியாவிலேயே மிக பயங்கரமான இடம் அப்படின்னு சொல்லப்படுற ராஜஸ்தான்ல இருக்கிற இந்த பாங்கர் கோட்டை சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா அங்க ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா இரவு நேரத்துல அந்த கோட்டைக்குள்ள போறவங்க உயிரோட திரும்பி வர்றதில்ல அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலா பாங்கர் கோட்டைக்குள்ள சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா போறவங்க உயிரோட வர்றதில்ல அப்படின்னு ஒரு சாபமே இருக்கு. பட் கௌரவோ அங்க போய் இங்க பேயெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் விளையாட்டா சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் அவருடைய மரணத்துக்கே ஒரு இன்விடேஷனா மாற போகுது அப்படின்னு அவருக்கு தெரியாம போச்சு. தெரியலையே, இல்ல அங்க இருக்கவங்க அப்படி சொல்ல போய் அவங்களே யாராவது கொண்டாங்க. பாக்குற கௌரவ் திவாரி 2012ல தன்னுடைய மொத்த டீமோட அந்த பயங்கரமான கோட்டைக்குள்ள ஒரு ராத்திரி முழுக்கவுமே தங்குறதுக்காக உள்ள நுழையிறாரு. கையில K2 மீட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சயின்டிபிக் டூலோட கோஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு அந்த இருட்டான கோட்டைக்குள்ள என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு கௌரவ் தேட ஆரம்பிக்கிறாரு. அன்றைய நாள் நடு இரவு 12 மணி. அந்த இடமே ஒரு மாதிரியான
மயான அமைதியில் இருக்கு. கௌரவ் அங்க இருக்கிற ஆவிகள் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. பட் எந்த ஒரு உருப்படியான பதிலுமே அவருக்கு கிடைக்கல. அங்கதான் கௌரவ் அந்த ஒரு மிகப்பெரிய தப்ப பண்ணாரு. அது விடியற்காலை நேரம். கௌரவ் தன்னுடைய கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, நான் ஒரு ராத்திரி முழுக்கவுமே இங்க தங்கிட்டேன். ஆனா நான் எந்த ஒரு பேயுமே பார்க்கல. அண்ட் முக்கியமா எனக்கு எதுவுமே நடக்கல. நான் உயிரோட தான் இருக்கேன். சோ இங்க பேய் பிசாசு அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய கற்பனை தான் அப்படின்னு அந்த இடத்துடைய சாபத்தையே கேலி பண்ற மாதிரி அவர் பேசுறாரு. அவரு அப்படி பேசின அந்த ஒரு செகண்ட் வரைக்குமே எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. பட் அங்கிருந்து கிளம்பும் பொழுது கௌரவுடைய டீம் மெம்பர்ஸ் ஒரு விஷயத்த கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அங்க போறதுக்கு முன்னாடி இருந்த கௌரவ் வேற, அன்னைக்கு நைட்டு அங்க தங்கிட்டு அங்கிருந்து வெளியில வரும்போது இருந்த கௌரவ் வேற. எஸ், கௌரவுடைய கண்ணுல ஒரு இனம் புரியாத பயம். ஏதோ ஒரு உருவம் அவர் அங்கிருந்து துரத்திக்கிட்டே வர்ற மாதிரியான ஒரு ஃபீலிங். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பாங்கர் கோட்டையில அவர் கொடுத்த அந்த சவால், அவர் விடுத்த அந்த சவால் அங்கிருந்த ஏதோ ஒரு வஞ்சகமான சக்தியை கோவப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா பாங்கர் கோட்டையிலிருந்து கிளம்பின கௌரவுக்கு அதுக்கப்புறமா நிம்மதியான தூக்கமே இல்லை. பட் ஜனக்புரியில அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு புது கேஸ், அதுல இருந்து ஒரு பொண்ணு கௌரவ பார்த்து சொன்ன ஒரு விஷயம் கௌரவோட மரணத்திற்கான கவுண்ட் டவுனை ஆரம்பிச்சது. பாங்கர் கோட்டையிலிருந்து திரும்பின கௌரவுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு அவருடைய டீம் மெம்பர்ஸ் சொன்னாங்க. பட் அந்த நேரத்துல தான் டெல்லியுடைய ஜனக்புரி ஏரியால இருந்து கௌரவுக்கு ஒரு கால் வந்துச்சு. அங்க இருக்கிற ஒரு பிளாட்ல ஒரு பொண்ணு ரொம்பவே விசித்திரமா நடந்துக்கிறா. அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கௌரவ் அங்க போறாரு. அப்படி கௌரவ் அந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச உடனே கௌரவுக்கு ஒரு பயங்கரமான நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அங்க ஒரு பொண்ணு விசித்திரமா நடந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த பொண்ணு கௌரவ பார்த்த உடனே ஒரு மாதிரி விகாரமா சிரிக்க ஆரம்பிச்சா. அங்கதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு கௌரவுடைய கண்ணை நேரடியா பார்த்து, நீ மத்தவங்களுக்காக இங்க வர, ஆனா உன்னோட முடிவு உனக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு மெல்லிய மர்மமான குரல்ல கேட்க ஆரம்பிச்சா. வந்துரும் நம்பிக்கை எனக்கு. அந்த பக்கம் பார்க்க பயமா இருக்கு. அந்த ஒரு நிமிஷம் கௌரவ் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அது வரைக்கும் எத்தனையோ கேஸ பார்த்தவருக்கு அன்னைக்கு முதல் முறையா தான் தோத்து போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. அந்த கேஸ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கௌரவ் அதுக்கப்புறம் ரொம்பவே மாறிட்டாரு. யாருக்கிட்டையுமே சரியா பேசுறது இல்ல, எப்பவுமே ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கிறது அப்படின்னு அவருடைய குடும்பமே பயப்படுற அளவுக்கு அவருடைய பிஹேவியர் டோட்டலா மாற ஆரம்பிச்சது. தான் இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கௌரவ் தன்னுடைய ஒய்ஃப் ஆர்யா கிட்ட ஒரு விஷயத்த ரகசியமா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆர்யா, பாங்கர் கோட்டையில இருந்து ஏதோ ஒண்ணு என் கூடவே வந்துருச்சு போல இருக்கு. அது என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. என்னால அதை எரிக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒருவேளை நான் அதிக நாள் இருக்க மாட்டேன் போல அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு. பட் இதை கேட்ட அவருடைய மனைவியான ஆர்யாவோ அவர் ஏதோ ஸ்ட்ரெஸ்ல பேசுறாரு அப்படின்னு தான் பார்த்திருக்காங்க. அது நடந்து சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஜூலை 6, 2016 கௌரவ் திவாரியுடைய வாழ்க்கையில அதுதான் கடைசி இரவு. அன்னைக்கு நைட்டு சரியா 1:30 மணிக்கு அவர் வீட்டுக்கு வரும்போது அவருடைய ஒய்ஃப் ஆர்யாவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு. கௌரவ் எப்பவுமே இந்த மாதிரி லேட்டா வர்றதும் அந்த பயங்கரமான வேலைகள் இருக்கிற ஆபத்தும் தான் அந்த சண்டைக்கான காரணமா சொல்லப்பட்டுச்சு. பட் அந்த சண்டைக்கு நடுவுல கௌரவ் ஒரு போன் கால் பேசுறாரு. அவருடைய டீம் மெம்பர் ஒருத்தருக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. பட் அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு வேணா, ரொம்ப லேட் ஆயிருச்சு, நாளைக்கு காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா கௌரவ் திவாரி அன்னைக்கு நைட்டு பேசின அந்த டீம் மெம்பர் அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் கிட்ட சொன்ன விஷயம் தான் இருக்கிறதுலே ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கௌரவ் அன்னைக்கு நைட் என்கிட்ட பேசும்போது அவருடைய குரல் ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துச்சு. ஏதோ ஒரு உருவம் அவருக்குள்ள பூந்து பேசுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் காலை, அதாவது ஜூலை 7ஆம் தேதி, முந்தின நாள் நைட்டு நடந்த சண்டை எல்லாமே முடிஞ்சு கௌரவ் ரொம்பவே நார்மலா தான் எந்திரிச்சிருக்காரு. காலையில ஒரு 11 மணி போல தன்னுடைய லேப்டாப்ல மெயில் செக் பண்ணிட்டு குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போயிருக்காரு. அப்படி போறதுக்கு முன்னாடி அவருடைய லேப்டாப்ல அவர் செக் பண்ண அந்த மெயில் ஒரு போட்டோ ஷூட் பத்தினது. நெக்ஸ்ட் வீக் அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற பிளான்ஸ் அதுல இருந்துச்சு. அப்படி போன ஒரு மனுஷன் பாத்ரூமுடைய கதவை லாக் பண்ணிட்டு அடுத்த 15 நிமிடங்கள்ல உயிரோட இல்லாம போற
போறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும்? அவரு பாத்ரூம்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெரிய சத்தம் கேட்டுச்சு. கதவை உடைச்சு உள்ள போனப்ப கௌரவ் தரையில விழுந்து இறந்து கிடந்திருக்காரு. அப்படி அந்த பாத்ரூம்குள்ள அவருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற நீங்க கொஞ்சம் கூட நம்ப முடியாத பல ஷாக்கிங்கான விஷயங்களை இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த கேஸை வேற எங்கேயுமே பார்க்காதீங்க ஸ்ரீ. பிகாஸ் வேற எங்கேயுமே இல்லாத பல விஷயங்களை உங்களுக்காகவே ரொம்பவே டீடைல்டா பல கோணங்கள்ல இருந்து அலசி ஆராய்ஞ்சு வச்சிருக்கேன். அண்ட் எப்பவும் போல ரொம்பவே கிளியரான நம்மளுடைய நரேஷன்ல உங்களுக்காக அந்த வீடியோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் நீங்களும் அதுக்காக வெயிட் பண்ணுங்க. 2 வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது பார்ட் 2 ஆக்கி இழுத்துட்டாங்க. ஆனா இப்படி ஒருத்தர் எனக்கு உண்மையிலே கேள்விப்பட்டதே இல்லை. அது சொல்லும் போதே நம்மளுக்கே எப்படி பயமா தான் இருக்கும். பயமா இருக்கு. இது வந்து யூடியூப்ல இருக்கு அவரோட வீடியோஸ்லாம். தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். இல்ல இன்ஸ்டால தேடி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏதோ இது டிவி ஷோங்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா யூடியூபர் மாதிரி இந்த சிம்பிளி சரத், கிரே உல்ஃப் அந்த மாதிரி ஏதோ முன்னாடி ஸ்டார்டிங்கே பண்ணியிருக்காரு போல இருக்குன்னு நினைச்சேன். பார்த்தா அவர் டிவி ஷோ மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது பயமா தான் இருந்துச்சு உண்மையில. உண்மையா பயமா இருக்கு. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் இருக்கும்.